ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த மேஜிக்கல் ரெவல்யூஷன் ஆஃப் ரீஇன்கார்னேட்டட் பிரின்சஸ் அண்ட் த ஜீனியஸ் யங் லேடி சீசன் 1 எபிசோட் நம்பர் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட இந்த அனிமேல நிறைய விஷயத்தை இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. அதை நான் என்னதான் உங்களுக்கு டேரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே கூட சில விஷயம் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த அனிமே கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளரணும் பேசாமல் இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 8 போயிடலாம். ஆல்கார்டும் லைனும் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்காங்க. நீ என்னோட வரதுல சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு கேட்குறான். ஆமாம், உங்களை மாதிரியான ஒருத்தர் என்னை கூப்பிடுறது ரொம்பவும் சந்தோஷம் தான். இருந்தாலுமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைன் கேட்குறா. இருக்கு, அந்த யூஃபி மட்டும் ஒரு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்கிறான். சூழ்நிலைகள் இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி முடிவெடுக்க முடியும்னு லைன் கேட்குறா. எனக்கு புரியுது, நீ ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணுன்னு நினைக்கிற, ஆனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஆல்கார்டு சொல்கிறான். சின்ன வயசுல என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்டலில் தான் சேர்த்தாங்க. அதுக்கப்புறமாச்சும் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு யோசித்தேன். ஆனால் ரொம்ப கொடுமையாக மாறிச்சு. என்னை யாருக்கிட்டையும் சுற்றி இருக்கவங்க கிட்டலாம் பேச விடாமல் சில கேங் வந்து என்னை எப்போவுமே ஒம்பளுத்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அப்படின்னு லைன் ஃபீல் பண்ணுறா. எனக்கு புரியுது, கண்டிப்பாக இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள் இனிமேல் நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக என்னோட ராஜ்யத்தில் ஒரு நாள் நான் இதை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்கிறான். நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு லைன் சந்தோஷப்படுறா. ஆமாம் அப்படின்னு ஆல்கார்டு சொல்கிறான். இப்போ லைன் அவளோட தலையில் மாட்டி இருந்தது கீழே விழுது. இப்போ ஆல்கார்டு போய் அதை எடுத்து மாட்டி விடுறான். இங்கே பாரு லைன், என்னானாலும் சரி என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ லைன் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு லைன், டீ குடிக்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா அப்படின்னு மெயிட் கேட்குறா. ஒன்றும் இல்லை, நான் இப்போ ரத்த காட்டிட்டு தானே, ஸோ இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் என்னோட அழகில் மயங்க வச்சுருக்கேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு லைன் ஃபீல் பண்ணுறா. ஆனால் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயிட் சொல்கிறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு லைன் கேட்குறா. நான் கஷ்டப்பட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்த டீ சூடாடிட்டு இருக்கு, அதை நீங்கள் சூடோட குடிச்சா தான் ருசி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெயிட் சொல்கிறா. இப்போ லைனும் சிரிச்சுக்கிட்டு அதை குடிச்சிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ திடீர்னு அந்த இடத்துல அலாரம் அடிக்குது. உடனே மெயிட் வந்துட்டு லைன் கிட்ட அமைதியாரு, யாரோ நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைனை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிடா. பயப்படாத, இந்த விஷயம் ஆல்ரெடி அனீஷ்க்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க சீக்கிரமாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயிட் சொல்கிறா. ஆனால் அவங்க இப்போ முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைன் சொல்கிறா. அப்போ அந்த இடத்துல புகை மூட்டமாக வருது. மெய்டும் லைனை தூக்கிட்டு கண்ணாடி வழியாக தப்பிச்சு போயிடுறாங்க. மேலேருந்து யாரோ பேசுகிறான், நீனா அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் ஷாக் ஆகிறா. அது வேற யாரும் இல்லை, ஆல்கார்டு தான். ஆல்கார்டு இப்போ லைனை தூக்கிட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன், இருந்தாலும் நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு இப்போ அவனோட கையில் மேஜிக்கை கொண்டு வந்து அதை லைனோட வயிற்றுலேயே குத்துறான். இந்த பக்கம் அந்த அரண்மனையில் மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆனிஸ் கிட்ட ஒருத்தன் வந்துட்டு, நான் உங்கள் விஷயத்துலையும் யூஃபி விஷயத்துலையும் தப்பாக நடந்துக்கிட்டேன், ஸோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனி சொல்கிறா. இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். யார் இவன், புரிஞ்சுக்கிற முடியாத மாதிரி இருக்கானே. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் போகிறான். ஒரு நிமிஷம் இப்படி போகாதீங்க, அட்லீஸ்ட் என்னோட மன்னிப்பை கேட்க வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து டில்ட்டி வந்து கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் சொல்கிறா. யாரா இவன் என் கூடயே தொட்டிட்டு வரான், இவன் என்ன இப்படி தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் யோசிக்கிறா. இந்த பக்கம் பார்ட்டியை வேற என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு அலாரம் சவுண்ட் கேட்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஆனிஸ் பார்க்கலான்னு போகும்போது மறுபடியும் அவன் வந்துட்டு ஆனிஸை பிடிக்கிறா. இளவரசி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி நீங்க என்கிட்ட கொடுமையை நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரும் முன்னாடி சீன் போடுறான். என்னாச்சுன்னு சொல்லி எல்லாருமே இப்போ ஆனிஸை தான் பார்க்குறாங்க. ஏய், என்னை விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் டென்ஷன் ஆகிறா. எல்லாரும் இங்க பாருங்க, இவங்க என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா நடிக்கிறான். போதும் நிறுத்துட்டா முட்டா பையல அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஷ் இப்போ பயங்கரமா டென்ஷன் ஆகி டிராகன் பவர் யூஸ் பண்ணி ஒரே அடியில போட்டு தம்சம் பண்றாங்க. டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ திடீர்னு அவனை ஆனிஷ் அட்டாக் பண்றான். பார்த்தா கரெக்டா யூஃபி வந்து காப்பாத்திடுறா. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்ப டில்ட்டி எல்லாத்தையுமே பிடிச்சு லாக் பண்றா. நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போங்க, நான் இவங்களை எங்கேயாச்சும் தூரமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்றா. சரி, அதுக்குன்னு ரொம்ப தூரமா தூக்கிட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஷ் சொல்றா. இப்போ யூஃபி அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி வின் பிரேக்கரை வச்சு அந்த ஜன்னலை உடச்சிட்டு அங்க இருந்து பறந்து போறா. எப்படியோ அவங்க ரெண்டு பேத்தையும் நான் காப்பாத்திட்டேன், இதெல்லாம் இவங்களுக்கு பண்ண பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி யோசிக்கிறா. எத்தனை தடவை நான் இவங்களை பிளான் பண்ணி ஏதாச்சும் பண்ண போறதாலும் யாராச்சும் வந்து தடுத்துடுறீங்க, உன்னை இப்பவே சோலை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி டில்ட்டி அட்டாக் பண்றான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. இங்க யூஃபியும் ஆனிஸும் வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மெய்டும் லைனும் பயங்கரமா அடிபட்டு கிடக்குறாங்க. அதோட அங்க ஆல்கார்டு லைனோட உடம்புல இருக்க அந்த மேஜிக்கை அவனோட உடம்புல எடுத்து செலுத்துறான். என்னோட அருமை பெருமை அக்காவே, நான் எந்த பக்கம் போனாலும் நீங்க என் கூட தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு கேட்கறான். ஆல்கார்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி டென்ஷன் ஆகிறா. என்னால எதுவும் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்றாங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா. இப்போ யூஃபி அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஹீல் பண்றா. யூஃபி, இவங்களை நீ பாத்துக்கோ, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா. கொஞ்சம் ஜாக்கிரதையாது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்போ ஆனிஷா ஆல்கார்டு கிட்ட போயிட்டு, உனக்கு என்னாச்சு ஆல்கார்டு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஷ் கேட்கறா. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல இந்த சிம்மாசனம் ராஜ்யம் ராணிங்கிற பட்டம்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு மேஜிக் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போன ஞாபகம் இருக்கா. அதுக்கப்புறம் தான் என்னையே எல்லாரும் கண்டுக்க ஆரம்பிச்சாங்க. நீ விட்டுட்டு போன இடத்துல நான் ராஜாவா இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஒருவேளை நீ அந்த இடத்துல இருந்திருந்தா என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இல்லை, எனக்கு புரியல, உன்கிட்ட நான் பிச்சை எடுத்து தான் ராஜாவா இருக்கணுமா. அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன் இந்த நாட்டுக்கு ராஜாவாகணும்னு. அதுக்கு நான் இதை தான் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு சக்தி தேவை. அதனால தான் லைனோட உடம்புல இருக்க இந்த வேம்பேர் எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினச்சேன். அதோட உன் உடம்புல இருக்க இந்த டிராகனும் எனக்கு கிடைச்சா நான் தான் இந்த உலகத்திலே பெரிய சக்திசாலி.
அதுக்கப்புறம் இந்த நாட்டையும் சரி இந்த உலகத்துக்கும் சரி ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுவுமே பண்ணனா கூட நீ தான் இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அனி சொல்கிறா. நீனே கொஞ்சம் யோசிச்சு பாரு, எல்லாரும் என்ன அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை ஒரு ராஜாவை இப்படி தான் கைது பண்ணி வைப்பாங்களா, இல்லை ஒரு ராஜாவை இப்படி தான் கேலி பண்ணி பேசுவாங்களா, எனக்கு புரியல. இன்னும் கொஞ்சம் இப்படியே விட்டா அதுக்கப்புறம் என்ன இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்க. அதுக்காக தான் நான் ராஜாவாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு சக்தி தேவை. என்னை யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு என்கிட்ட சக்தி இருந்தாதான் நான் மாற்றணும்னு நினைக்கிற விஷயங்களை மாற்ற முடியும். இந்த கொடூரமான மக்கள், இந்த கொடூரமான புத்தி, இந்த கொடூரமான மேஜிக், இது எல்லாத்தையுமே மாற்றி ஒரு நல்ல அரசாங்கத்தை நான் உருவாக்க நினைக்கிறேன். ஒரு நல்ல நாட்டை நான் உருவாக்க நினைக்கிறேன். அதுக்கு என்கிட்ட சக்தி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்காடு டென்ஷன் ஆகி கத்துறான். இங்க பாரு ஆல்காடு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. மக்களை காயப்படுத்தி தான் உன்னோட நாட்டையும் அரசாங்கத்தையும் ஆளணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா. ஆனா அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் ஒத்துக்கிறேன், நீ என்னை விட புத்திசாலி, என்னை விட பலசாலி, என்னை விட எல்லாத்துலேயும் சிறந்தவ. அதை நான் முழு மனசா ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் ஒரு ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்காடு சொல்றான். நீ சொல்றதுல யோசிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்தாலும் மக்களை காயப்படுத்தி தான் நீ ராஜாவாகணும்னு நினைச்சனா, அதுதான் நீ பண்ற பெரிய முட்டாள்தனம். இந்த நாட்டு மக்கள்லாம் நம்மளோட உயிர் மாதிரி. அவங்கள ஒரு ராஜாவா நம்மளே காயப்படுத்தக்கூடாது. அப்படியே நீ காயப்படுத்தணும்னு நினச்சனா, இன்னிலேருந்து நான் தான் உன்னோட எதிரி. வா சண்டை போட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனிஸ் அவளோட டிராகன் பவரையும் ஆல்கார்டு வேம்பயர் பவரையும் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது உன்னால் முடியும்னு நினைக்கிறியா, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்கிறான். முடியுமா முடியாதாங்கிறத சண்டை போட்டு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த அனிமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான அனிமே, சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த அனிமே வந்து கனெக்ட் ஆகாது. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த அனிமையை விட்டுட்டு நீங்கள் அடுத்த அனிமே கூட பார்க்கலாம். நான் கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன். அதோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கண்டினியூ பண்ணுங்க தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இது மற்ற அனிமே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இது வந்து யூரி அனிமே. யூரி அனிமே அப்படிங்கிறது என்னன்னு தெரியாதவங்க நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இது வரைக்கும் வந்த யூரி அனிமேலேயே இதுதான் ரொம்பவும் பெஸ்ட்டான அனிமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த அனிமேவை நான் பார்த்தேன். அதோட இந்த அனிமையோட 12th எபிசோட், அதாவது ஃபைனல் எபிசோட் ரொம்பவும் சூப்பராக எடுத்து வச்சுருப்பாங்களாம். நான் கூட இன்னும் லாஸ்ட் 2 எபிசோட் பார்க்கல. ஸோ அதனால் எனக்குமே என்ன நடக்கும்னு தெரியல. பட் ஆனால் வந்து இந்த அனிமையோட லாஸ்ட் எபிசோட் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிவ்யூ வந்து கேட்டிருக்கேன். அதனால் நான் வந்து லாஸ்ட் எபிசோடுக்கு ரொம்பவும் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த அனிமேவை பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜஸ்ட் நார்மலான அனிமே மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் லாஸ்ட் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத பொறுமையாக சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த எபிசோடெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை, see you.